அத்தியாயம் 4. சிவராசனை சந்தித்த நாள். இங்கே ஒன்றை கூற வேண்டும். இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தி தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கத்தான் இந்திய இராணுவத்தின் அமைதிப்படை அங்கே சென்றது. ஆனால் இலங்கை அதிபர் ஜெயபர்த்தனாவின் கபட புத்தியால் அது புலிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்குமான மோதலாக மாறிப்போனது. அது இந்திய தலைவர்களுக்கும் புலிகளுக்குமான உறவில் கசப்பை விரிசலை ஏற்படுத்தியிருந்தது. அதை சரிசெய்து பழையபடி இந்தியாவுடன் நல்லெண்ண உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்திய தலைவர்களை சந்தித்து மாலை மரியாதை செய்து புகைப்படம் எடுத்து வைத்து கொண்டால் எதிர்கால உறவு பேச்சுவார்த்தையின் போது சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஈழ விடுதலைக்கு இந்திய தலைவர்களின் ஆதரவு அவசியம். அதற்காகத்தான் சிவராசன் ஓடித் திரிவதாகவும் முடிந்தால் நீயும் உதவி செய் என்று என் கணவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை என்னிடம் கணவர் கூறியிருந்தார். அதனால் என்னப்பா, நல்ல முயற்சி தானே என்றேன். ஆமாப்பா, இந்திய தலைவர்களுக்கு நம் சார்பாக பெண்கள் மாலை அணிவிப்பது மங்களகரமாக இருக்கும் என விரும்புகிறார். உன்னால் முடியுமா என்றார். நல்ல விஷயம்தானே, என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன்பா என்று கூறியிருந்தேன். என் தாயாரைப் போல் நானும் எடுத்தவுடன் அனைவரையும் நம்பிவிடுவேன், இறங்கிவிடுவேன். மற்றவர்களுக்கு உதவுவதில் சந்தோஷம் அடைபவள். அக்காலத்தில் இலங்கை தமிழர்கள் என்றாலே தமிழகத்தில் அனைவரும் பறிவு கொண்டிருந்த நாட்கள் அவை. அனைவரும் தம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்து கொண்டுதான் இருந்தார்கள். என்னுடைய பிரிவும் துயரும் முருகன் மீது அவர் குடும்பம் மீதும் கொண்டிருந்த அனுதாபமும் கலந்து கூட காதலாக உருமாற்றம் பெற்றிருக்கலாம். மனதின் விசித்திர போக்கினை யாராலும் அவ்வளவு இலகுவில் கணித்துவிட இயலாது. முருகன் என் கணவரான பின்னர் இங்கு அவருக்கு எல்லாமே நான் தான் என்றாகிவிட்டது. அதன் காரணமாகவே சிவராசனை சந்திக்க வேண்டியதானது. இந்த பின்னணியில்தான் அந்த சந்திப்பு நடந்தது. சரியாகவே நினைவிருக்கிறது. அந்த நாள் 1991 மே மாதம் 3ஆம் தேதி அன்றுதான் சிவராசன் எனக்கு முதலாக அறிமுகமாகிறார். என் கணவர் ஏற்கனவே எனது வில்லிவாக்கம் வீட்டின் முகவரியை அவரிடம் கொடுத்து வைத்திருந்தார். அதை வைத்துக்கொண்டு சிவராசன் 2 பெண்களை அழைத்து வந்திருந்தார். ஒருவர் கருப்பாக சற்று குள்ளமாக இருந்தார். அடுத்தவர் சராசரி உயரத்தில் மாநிலமாக இருந்தார். அவர்கள்தான் சுபா, தனு என்று அப்போது எனக்கு தெரியாது. இந்திய தலைவர்களுடன் நடக்கும் சந்திப்பிற்காக வந்திருக்கிறார்கள் என்ற அளவிலேயே அறிமுகம் செய்து வைத்தார். சிவராசன் வீட்டிற்குள்ளாக வரவில்லை, வெளியிலேயே நின்று கொண்டார். என்னம்மா, எப்படி இருக்கின்றாய்? நலம்தானா? உங்களை பற்றி தாஸ் கூறியிருந்தார். சந்தித்ததில் மகிழ்ச்சி. எங்களோட மக்கள் ரொம்ப துன்பப்படுகிறார்கள். ஏதோ நல்ல விஷயம் செய்கிறோம். உங்கள் உதவியும் தேவைப்பட்டால் கேட்போமா? நீங்கள் தானே எங்களுக்கு உதவ முடியும் என்றார் தனுவை காட்டி. பிள்ளைக்கு சற்று காய்ச்சலாக இருக்கிறது. தனியாக இருக்கிறார்கள். கவனித்து கொள்ள யாரும் இல்லை. அதனால்தான் இங்கே இருக்கட்டும் என்று அழைத்து வந்தேன். ஒன்றும் சிரமமில்லையே என்றார். என் வாழ்க்கையே சிரமமாக போகிறது என்று எனக்கு அப்போது தெரியாது. நானும் பாவம் அவர்கள் என்று சரி என தலையாட்டினேன். அவ்வளவுதான். சிவராசன் கிளம்பிவிட்டார். தனுவுக்கு நல்ல காய்ச்சல் என்பதை கவனித்தேன். மருந்து கடைக்கு சென்று மாத்திரைகளை வாங்கி வந்து கொடுத்ததோடு தேநீர் போட்டு கொடுத்து ரொட்டி சாப்பிட கொடுத்தேன். படுத்து ஓய்வெடுத்தார். அவர்கள் பார்த்த தமிழ்நாட்டு விஷயங்களையும் ஈழத்தில் இருந்த விஷயத்தையும் பேசிக்கொண்டிருந்தார் சுபா. அடுத்த நாள் எனக்கு விடுமுறை. தனுவுக்கு காய்ச்சல் சரியாகிவிட்டது. கோயிலுக்கு போய் வரலாம் வாங்கக்கா என்றார்கள். சரி என்று கோயிலுக்கு அழைத்துச் சென்றேன். அப்படியே கடைத்தெருவுக்கு கூட்டி போக சில பொருட்களையும் வாங்கி கொண்டார்கள். அக்கா, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என இருவரும் குழந்தை போல அடம் பிடித்தார்கள். அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நான் தான் இங்கேயே இருக்கின்றேனே, தேவையென்றால் வாங்கிக் கொள்ளப் போகிறேன், பரவாயில்லை என மறுத்துவிட்டேன். பிறகு சினிமாவுக்கு போகலாமக்கா என அடம் பிடித்தார்கள். அதனால் வில்லிவாக்கம் பகுதியில் இருந்த சினிமா தேட்டருக்கு போனோம். அவர்கள் தேட்டரில் சினிமா பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை என்றார்கள். மகிழ்ச்சியில் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சுற்றுமுற்றும் பிரமிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நாட்டு நிலைமை அவ்வளவு மோசம். அங்கு இப்படியெல்லாம் இருக்காதுக்கா என்றபோது எனக்கு கண்கள் கலங்கவே செய்தன. படம் முடிந்து அப்படியே கடைகளுக்கு சென்று வந்தோம். அன்றிரவு என்னோடு தங்கியிருந்தார்கள். மறுநாள் திங்கள் காலை சிவராசன் வந்து நலம் விசாரித்துவிட்டு அவர்கள் இருவரையும் கூடவே அழைத்து கொண்டு போய்விட்டார். சிவராசன் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தபோது எனக்கு பெரிதாக எந்த மாற்றமும் தெரியவில்லை. அந்த அனுபவமற்ற இளம்பருவ வயதில் மனிதர்களை பற்றி நான் என்ன மாற்றத்தை கணித்துவிட முடியும்? பொதுவாகவே எனக்கு இலகிய மனம். யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் ஓடி செய்யக்கூடியவள். என் அம்மாவிடமிருந்து வந்த குணமாகத்தான் இது இருக்க முடியும். அதுவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்றதும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தேன். அவ்வளவுதான். அதை தாண்டி வேறு எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. அது என் தவறு அல்ல, அந்த வயதின் குறைபாடு. பெரிதாக எதையும் சந்தேகப்பட்டு விசாரிக்க வேண்டும் என்ற அனுபவம் இல்லாத வயது.
அதுவும் கணவரின் ஊர்க்காரர்களாக இருக்கிறார்களே, அவர்களின் உதவியோடுதான் கணவர் வெளிநாடு போக இருக்கிறார் என்ற எண்ணத்தில்தான் அதையும் செய்தேன். அதன் பிறகு மே மாதம் 6ஆம் தேதி நானும் கணவரும் சந்தித்து கொண்டோம். அன்று நான் ராயப்பேட்டை வீட்டிற்கு சென்றேன். அங்கே என் அம்மாவும் இருந்தார்கள். அதனால் நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக காதலர்களாக பேசிக்கொள்ள முடியவில்லை. பொதுவான விஷயங்களை மட்டுமே பேசியிருந்தோம். அப்போது கூட சிவராசன் பற்றி பேச அவசியம் இருக்கவில்லை. 7/5/1991 அன்று ஏதோ பேருந்து நிறுத்த போராட்டம் நடந்தது. நான் வீட்டில்தான் இருந்தேன். மதிய நேரத்திற்கு பிறகு சுபாவையும் தனுவையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார் சிவராசன். நந்தனத்தில் சென்னை ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது. முன்னாள் பிரதமர் விபி சிங், நடிகர் திலகம் சிவாஜி, ஸ்டாலின் ஆகியோர் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அதில் விபி சிங்கை சந்தித்து மாலை போட இருக்கிறோம், நீங்களும் வர முடியுமா என்று சுபாவும் தனுவும் என்னிடம் குழைந்தார்கள். சரி, வீட்டில்தானே இருக்கிறோம், போய் வரலாமே என சம்மதித்தேன். விபி சிங்கை சந்திப்பது, அருகிலிருந்து பார்ப்பதும் பெரிய விஷயமாயிற்றே. அந்த மகிழ்ச்சியில் நான் கிளம்பியிருந்தேன். அவர்களுக்கும் சந்தோஷமாகிவிட்டது. போகிற வழியில் என் கணவரையும் சந்தித்தோம். கூட்ட இடத்தில் ஹரிபாபு மற்றும் பேரறிவாளன் ஆகியோரையும் பார்த்தேன். மாலை 6 மணிக்கெல்லாம் அந்த கூட்ட இடத்திற்கு போய்விட்டோம். பலர் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இரவு 1 மணி அளவில்தான் விபி சிங் மேடைக்கு வந்தார். அவருக்கு மாலை அணிவிக்க தனு முயற்சி செய்தார், முடியவில்லை. பிறகு மேடையிலிருந்து இறங்கி போகும்போது மாலையை கையில் வாங்கி கொண்டார். புகைப்படம் எடுக்கும்படி என்னிடமும் ஒரு கேமராவை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த பதற்றத்தில், நெருக்கடியில் என்னால் புகைப்படம் எடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஹரிபாபு மேடைக்கு எதிரில் இருந்ததால் அவராலும் படம் எடுக்க முடியாமல் போனது. மாலை அணிவிக்க முடியாமல் போனதற்கும் அதை படம் எடுக்க முடியாமல் போனதற்கும் சேர்ந்து சிவராசன் கோபப்பட்டு அடுத்த முறை இப்படி தவறவிடக்கூடாது என எல்லாரையும் திட்டினார். நான் மிகவும் பயந்து போய்விட்டேன், குழம்பிவிட்டேன். காரணம், சிவராசன் அப்படி கோபப்பட்டு பேசுவார் என நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என் கணவரின் முகம் மாறிய கோணம் என்னை மிகவும் வேதனைப்படச் செய்தது. ஆனால் அங்கு எதுவும் பேச முடியவில்லை. அந்த இடத்திலிருந்து ஹரிபாபுவும் தடுமாறிவிட்டார். பிறகு கிடைத்த வாய்ப்பில் மாலையை கையில் கொடுப்பதை கூட புகைப்படம் எடுக்க முடியாமல் கோட்டை விட்ட வருத்தத்தில் அப்படி கோபப்பட்டார். அந்த புகைப்படங்கள் எல்லாம் இருந்தால் நாளைக்கு சந்தித்து கொள்ளும்போது சுட்டிக்காட்டி பேச, நம்பிக்கையூட்ட வாய்ப்பாக இருக்கும் அல்லவா? அது தவறிவிட்டதே என்ற வருத்தத்தில் இருந்தார். அதனால்தான் அப்படி பேசினார் என சுபாவும் தனுவும் சொன்னார்கள். நான் பேசாமல் இருந்து விட்டேன். ஆனால் அது எங்களை நம்ப வைக்க நடத்திய நாடகம் என்று பின்னால் தான் புரிந்து கொண்டோம். அதாவது, பின்னாட்களில் நல்லுறவு வளர்க்க புகைப்படம் மிகவும் அவசியம். அதனால்தான் 2 கேமரா ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை தாண்டி எங்களுக்கு வேறு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படி கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் மாலை 6 மணி முதல் 2 மணி வரை சுமார் 7 மணி நேரம் அங்கே இருந்தோம். ஆனால் பிறகு நடந்த விசாரணையில் எங்களை யாரும் அந்த கூட்டத்தில் பார்த்ததாக ஒருவர் கூட சாட்சியம் அளிக்கவில்லை. பல புகைப்படக்காரர்கள் இருந்தும், நாம் மேடைக்கு அருகே இருந்தும் யாரும் எம்மை புகைப்படம் எடுக்கவில்லை. சிபிஐ அப்படி எதனையும் கைப்பற்றவில்லை. பின்பு அதை விசாரிக்கவும் இல்லை. இதுதான் இயற்கை, யதார்த்தம். ஆனால் 21/5/1991 ஸ்ரீபெரும்புத்தூரில் குண்டு வெடித்தபோது அங்கே என்னை பார்த்ததாக 3 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள், ஒரு பெண் போலீஸ் அதிகாரி. என்ன விசித்திரம்! சாட்சிகள் எப்படி பொய்யாக உருவாக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு எனலாம். இதற்கிடையில் என் கணவர், ஊரிலிருந்து நண்பர்கள் குடும்பம் வந்திருக்கிறார்களப்பா, முக்கியமான கோவிலுக்கு எல்லாம் போய் வர வேண்டும், நீங்களும் கூட இருந்தால் நன்றாக இருக்கும் என அழைக்கிறார்கள், போய் வந்து விடுகிறேன்பா என கேட்டிருந்தார். பொதுவாக இலங்கையிலிருந்து வரும் தமிழர்கள் பலரும் இங்கிருக்கும் கோயில் குளங்களுக்கு அதிகம் போவார்கள். இது பற்றி எனக்கு முன்பே ஓரளவு தெரிந்திருந்ததால் சரி, பத்திரமாக போய் வாங்கப்பா என கூறினேன். இந்த நிலையில் 10/5/1991 அன்று அம்மாவோடு சேர்ந்து கொண்டு வில்லிவாக்கம் வீட்டிற்கு வந்திருந்தார் என் கணவர். அம்மாவுக்கு திடீரென என்னை பார்க்க வேண்டும் என தோன்ற துணையாக அவரை அழைத்து வந்திருந்தார். அன்று கூட நாங்கள் இருவரும் எதையும் மனம் விட்டு பேசிக்கொள்ள முடியவில்லை. பொதுவான விஷயங்களைத்தான் பேசிக்கொண்டிருந்தோம். பொழுது விடிந்ததும் என் கணவரை அழைத்து கொண்டு போய்விட்டார் அம்மா. எனக்கு கணவருடன் சரியாக பேசிக்கொள்ள முடியவில்லையே என வெறுப்பாகி போனது. அடுத்த நாள் 11/5/1991 அன்று ஏற்கனவே சொன்னபடி இலங்கை நண்பர்களோடு கிளம்பி போய்விட்டிருந்தார். எங்கள் ராயப்பேட்டை வீட்டிலும் அவர் தங்கவில்லை. அவர் மீண்டும் சென்னை திரும்பும் வரை எனக்கு வெறுமையான நாட்களாகத்தான் இருக்கப் போகிறது என்ற தவிப்பில் காத்திருந்தேன்.
அதற்கு அடுத்த நாள் 12/5/1991 அன்று சுபாவும் தனுவும் என் வீட்டிற்கு வந்தார்கள். அன்று எனக்கும் விடுமுறை நாள் என்பதால் அவர்களை மீண்டும் சினிமாவுக்கும் கோயிலுக்கும் கடைகளுக்குமாக அழைத்து போய் வந்தேன். அது அவர்களுக்கு பிடித்ததாக இருந்தது. சுபா சினிமா பார்ப்பதை அதிகம் விரும்பினார். இசைப்பிரியர் வேறு. தனு கோயிலுக்கு போவதை அதிகம் விரும்பியிருந்தார். அன்று என்னோடு தங்கியிருந்துவிட்டு விடிந்ததும் அவர்கள் இருவரும் கிளம்பி போய்விட்டார்கள். நான் அலுவலகம் சென்று விட்டேன். 4 நாட்கள் ஓடியிருக்கும். அலுவலகத்தில் இருந்த தொலைபேசி மீதே கவனம் ஓடியிருந்தது. என் கணவரிடமிருந்து ஏதாகிலும் அழைப்பு வராதா என்ற ஏக்கம் அது தவிர வேறு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. எனக்குள் ஒரு மாற்றம் உண்டாகியிருந்தது. எனது நாட்கள் கடந்து போய்விட்டன. வாந்தி வர தொடங்குகிற மாதிரி வயிற்றில் கரு உண்டாகியிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்திருந்தேன். அது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வீட்டிற்கு தெரிந்தால் பிரச்சனையாகுமே என்று பயமாகவும் இருந்தது. எப்படியோ கணவருக்கு இந்த மகிழ்வான செய்தியை சொன்னால் போதும், மனம் ஆறிவிடும் என்ற தவிப்பில் கிடந்தேன். அப்போதுதான் அந்த அழைப்பும் வந்தது. எடுத்தேன். மறுமுனையில் என் கணவரே தான். ஏன்பா, எப்படி இருக்க, எங்கே இருக்க, எப்போ வருவ என்று நான் படபடத்து கொண்டே இருந்தேன். வந்துடுவேன்பா, நாளைக்கோ அடுத்த நாளோ வந்துடுவேன்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாகத்தான் இருக்கேன் என்று கூறினார். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்பா, நேரில் தான் சொல்லணும்னு இருக்கேன், அதான் சீக்கிரம் வந்துடுவியா என்று கூறினேன். அப்படியா, என்ன விஷயம், தள்ளி போடாதேப்பா, இப்போவே சொல்லிடு. நானும் என்னவோ ஏதோன்னு குழப்பத்தோடவே இருக்க வேண்டியிருக்கும், அதனால் என்னன்னு சொல்லிடுப்பா என்றார். எனக்கும் அதுவும் சரியாகத்தான் பட்டது. சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, என் உடம்பு மாறிக்கொண்டிருக்குது, அதை வச்சு பார்க்குறப்ப நீங்கள் அப்பாவாக போகிறீங்க கன்ஃபார்ம் என்று கூறி சிரித்தேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து தூரமாக இருக்கிறேனே, கிட்டக்க இருந்தா தூக்கி ஒரு சுற்றி கொண்டு வந்திருப்பேனே, என்னப்பா இப்படி சொல்லிட்ட என்றார். பார்த்தீங்களா, அதுக்குத்தான் நேரில் சொல்லிக்கொள்ளலாம்னு இருந்தேன், நீங்கள் தான் அடம் பிடிச்சிங்க என்றேன் பொய்க்கோபத்தோடு. சரிப்பா, சீக்கிரம் வந்துடுறேன் என தொலைபேசியை வைத்து விட்டார். அவராக வைத்து விட்டாரா அல்லது தானாக துண்டிப்பானதா என்று குழப்பம், கோபமாகவும் இருந்தது. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன், அவர் பாட்டுக்கு நேரில் வரேன், சீக்கிரமாக வரேன்னு சொல்லிக்கிட்டு வரட்டும் வைத்துக்கொள்கிறேன் என கோபமாகி போனேன். இது பொய்க்கோபமா உண்மையான கோபமா என எனக்கே தெரியவில்லை. எப்படியோ அவரிடம் தகவலை கூறிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியும் மனதிற்கு இதமாயிருந்தது. அதே போன்று 6 நாட்கள் கழித்து 17ஆம் தேதி அன்று ஒரு தொலைபேசி அழைப்பு. தான் சென்னைக்கு வந்துவிட்டதாகவும் அந்த உறவினர்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கடைகளில் வாங்கி கொடுத்து அனுப்ப வேண்டும், முடித்து கொண்டு வந்து பார்க்கிறேன்பா என்ற தகவலை சொன்னார். சென்னைக்கு வந்துவிட்டாரே, எப்போது சந்திப்போம் என்ற நினைப்பும் கூட எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து நடந்ததுதான் எங்களின் சந்திப்பை குழப்பிவிட்டது. எங்கள் சந்திப்பு தடைப்பட்டது அப்போது எனக்குள் வேதனையையும் எரிச்சலையும் கொடுத்திருந்தது உண்மை. ஆனால் அதற்குள் இறைவன் எமக்கு பெரிய நன்மையினை செய்திருக்கிறார். எம் மீதான குற்றச்சாட்டு பொய்யானது என்பதனை நிரூபிக்க சிபிஐயினரை திரட்டி தந்த சான்றுகள் அவை. ஆனால் நாங்கள் அவற்றினை எடுத்து காட்டியும் எந்த நீதிமன்றமும் கருத்தில் கொள்ளவில்லை என்பதே பெரிய துரதிர்ஷ்டம். இது எப்படி என்பது அடுத்து வரும் அத்தியாயங்களில் விளக்கமாக சொல்லியுள்ளேன். அடுத்த நாள் மே 18ஆம் தேதி அன்று சனிக்கிழமை. எனக்கு விடுமுறை. அதனாலோ என்னவோ என் வெளிவாக்கம் வீட்டிற்கு சுபாவும் தனுவும் வந்துவிட்டார்கள். வேறு எதற்கு, ஊரை சுற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். சரி, பாவம், அந்த ஊரில் இதையெல்லாம் பார்த்திருக்க மாட்டார்கள் தானே என்று நானும் அவர்களை அழைத்து போனேன். அன்று முழுவதும் மகாபலிபுரம் சென்று பல இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பினோம். இருட்டிவிட்டது. பிறகு வில்லிவாக்கத்திலிருந்த தியேட்டருக்கு அன்று இரவு காட்சிக்கு சினிமாவிற்கு சென்று வந்தோம். அடுத்த நாள் 19ஆம் தேதியும் ஒரே சுற்றுலாதான். முக்கிய கோவில்கள், கடைகள் என்று மனம் போன போக்கில் சுற்றியிருந்துவிட்டு இரவுதான் வீடு வந்தோம். அன்று இரவும் வில்லிவாக்கத்தில் உள்ள தியேட்டருக்கு படம் பார்க்க போகலாமாக்கா என்றால் சுபா. ஆளை விடுங்கப்பா, சுற்றுனது போதும், நாளைக்கு அலுவலகம் போக வேண்டும், நேரத்தோட படுக்கணும் என கூறிவிட்டேன். அன்று இரவு ஒரே கலகலப்பாக பேசியிருந்தார்கள். விடிந்ததும் அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள். நான் என் வேலைக்கு கிளம்பிவிட்டேன். அந்த 2 நாட்களும் என் கணவர் என்னை பார்ப்பதற்கு அலைந்திருக்கிறார். நாங்கள் தான் வீட்டிலேயே தங்கவில்லையே, எந்த கோவில், எந்த சினிமா தியேட்டரில் நாங்கள் இருக்கிறோம் என அவருக்கு எப்படி தெரியும்? வில்லிவாக்கம் வீட்டிற்கு போயிருக்கிறார், அங்கே காலையிலேயே கிளம்பி போய்விட்டார்களேப்பா என கூறியிருக்கிறார்கள். மற்றபடி எங்கே என்று குறிப்பாக அவருக்கு தெரியவில்லை. வில்லிவாக்கம் சினிமா தியேட்டர் வாசலில் படம் விட்ட பிறகு நின்று பார்த்துவிட்டு ஏமாற்றத்தோடு ராயப்பேட்டை வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். அடுத்து மே 20ஆம் தேதியும் அப்படித்தான்.
அலுவலகம் விட்ட பிறகு வழக்கம் போல் சந்திக்க வருவார் என காத்திருந்தேன். அவரை காணவில்லை. அப்படியே ராயப்பேட்டை வீட்டிற்கு புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்துதான் அவரும் வேறு வேலைகளை முடித்துக்கொண்டு ராயப்பேட்டை வீட்டிற்கு வந்து எப்படியும் என்னை பார்த்தாக வேண்டும் என அவசரமாக புறப்பட்டு அடையாறு அலுவலகத்திற்கு கிளம்பியிருக்கிறார். ஒருவரை தேடி ஒருவர் எதிரும் புதிருமாக பேருந்துகளில் கடந்து கொண்டிருக்கிறோம், நடப்பது தெரியாமல். அதனால் அன்றும் சந்திக்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு அடுத்த நாள் மே 21ஆம் தேதி அன்றும் அப்படித்தான். நான் காலையில் அலுவலகம் சென்றேன். ஒரு கூட்ட நிகழ்ச்சிக்கு போக வேண்டும், அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொள்கிறேன் என கூறினேன். பரவாயில்லை, விடுப்பு வேண்டாம், சிறிது நேரம் வேலை செய்துவிட்டு கிளம்பு என்று எனது மேலாளர் கூறியிருந்தார். காரணம், நான் நேரம் காலம் பார்க்காமல் ஈடுபாட்டோடு வேலை செய்யக்கூடியவள் என அறிந்திருந்ததால் அப்படி கூறிவிட்டார். நானும் மதியத்திற்கு மேல் சுமார் 1 மணி அளவில் அலுவலகத்தில் இருந்துவிட்டு ராயப்பேட்டை வீட்டிற்கு கிளம்பினேன். என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு, எப்படியும் என் கணவரை இன்று சந்தித்தாக வேண்டும், பார்த்து நாளாகிவிட்டதே என்ற ஆதங்கம். தவிர இன்று என்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பொதுக்கூட்டத்திற்கு சிவராசன் அழைத்திருந்தார். அது பற்றியும் ஒரு வார்த்தை கூறிவிட்டு போக வேண்டும் என்ற முடிவோடு போனேன். பார்த்தால் வீடு பூட்டியிருந்தது. வழக்கம் போல் சாவி அருகில் வைத்திருந்தார். என் கணவரை காணவில்லையே என பற்றி கொண்டு வந்தது ஆத்திரம். அதை வெளிப்படுத்த முடியுமா என்ன? சமையல் கட்டை பார்த்தேன். இருந்ததை போட்டு சாப்பிட்டு விட்டு கிளம்பினேன். இதற்கு மேல் சுபா தனுவோடு சேர்ந்து கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் போக வேண்டும். கூட்டம் முடிந்ததும் ராயப்பேட்டைக்கே வந்துவிட வேண்டும். எப்படியும் கணவரை பார்த்தாக வேண்டும். அடுத்த நாள் காலையில் என்னோட வெள்ளிவாக்கம் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். கர்ப்பம் ஆகியிருப்பது பற்றியும் அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றியும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டே புறப்பட்டேன். காரணம், இதற்கு மேலும் எங்களின் காதலையோ இரகசிய திருமணத்தையோ மூடி மறைக்க முடியாது. கர்ப்பிணிக்கான அறிகுறிகள் எல்லாமும் தெரிய தொடங்கிவிட்டது. வீட்டில் என்னாகுமோ என்ற அச்சமும் இருந்தது. அதற்குள் சுபாவும் தனுவும் அங்கு வந்துவிட அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பாரி முனைக்கு புறப்பட்டோம். எனக்குள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க, மறுபக்கம் ஒரு பெரிய தலைவரை, முன்னாள் பிரதமரை இன்று அருகிலிருந்து பார்க்கப் போகிறோமே என்ற ஆசையும் பரபரக்கத்தான் செய்தது. பாரிஸ் கார்னர் பேருந்து நிலையம் போய் இறங்கினோம். அங்கு சிவராசனும் அரிபாபுவும் காத்திருந்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து கொண்டோம். சுமார் 7 மணி அளவில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இறங்கினோம். பேருந்தில் சுபாவும் தனுவும் கலகலப்பாக பேசி கொண்டு வந்தார்கள். சினிமாவும் சினிமா தியேட்டர்களும் அவர்களுக்கு பெரிய விஷயமாக இருந்தது போலும். கூட்டம் முடிய எப்படியும் 10 மணி ஆகும், அதற்கு மேல் எங்கேயும் போய் சாப்பிட முடியாது என்று அங்கிருந்த ஓட்டலுக்கு அழைத்துச் சென்றார் சிவராசன். சாப்பிட்டு முடித்ததும் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்றோம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக முட்புதர்கள் நிறைந்த இடத்தில் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்படி ஒரு இடத்தில் கூட்டத்தை வைத்திருக்கிறார்களே என்று எனக்கும் மிக ஆச்சரியமாக இருந்தது. அந்த பொதுக்கூட்ட இடம் அப்படியொரு இடத்திற்கு திடீரென்று ஏன் மாற்றப்பட்டது என்பது பற்றி ஜெயின் கமிஷன், வர்மா கமிஷன் ஆகியவற்றில் ஆழமாக விவாதிக்கப்பட்டன. பல பத்திரிகைகள் சந்தேகங்களை கிளப்பின. ஆனால் அந்த விடயத்தில் சிபிஐக்கு மட்டும் சந்தேகம் வரவில்லை. இதுபோல் பல புதிர்களை, முடிச்சுக்களை அவிழ்க்க விருப்பமில்லாது நழுவலாக கடந்துதான் விசாரணை செய்தார்கள். அப்பாவிகள் எம்மையெல்லாம் பலியாடு ஆக்கினார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் கூட்டத்தை விட போலீசார் தான் அதிகமாக இருந்தார்கள். கூட்டமே அவ்வளவாக இல்லை. ராஜீவ்காந்தி அவர்கள் 4:30 மணிக்கு அங்கு வருவதாக இருந்தும் கூட்டமில்லை. அவரின் வருகை சிறிது தாமதமாகும் என அவ்வப்போது மைக்கில் சொன்னார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் கூட்டம் அலையலையாக வந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் அன்று மாலை 4:30 மணிக்கு ராஜீவ்காந்தி கூட்டம் நடைபெற இருந்ததாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. செய்திகளும் வெளிவந்தன. அப்படி இருக்க அவரது வருகை தாமதமாகும் என கைபேசிகள் இல்லாத அந்த காலத்தில் சிவராசனுக்கு எப்படி தெரிந்தது? எப்படி எங்களை எல்லாம் அங்கு 7 மணிக்கு அழைத்து போக முடிந்தது? இந்த புதிரும் இதுவரை அவிழ்க்கப்படாமலே உள்ளது. என்னுடன் வந்து கொண்டிருந்த சிவராசனும் தனுவும் பட்டென்று பின்னுக்கு நின்றார்கள். சற்று தூரம் தள்ளி போனார்கள். திரும்பி பார்த்தேன். இருவருக்குள்ளும் ஏதோ வாக்குவாதம். 2 பேர் முகமும் கடுமையாகத்தான் இருந்தது. ஏதோ சண்டை போட்டுக் கொள்கிற மாதிரி தோன்றியது. ஆனால் எனக்கு கேட்கவில்லை. அருகிலிருந்த சுபாவிடம், என்னாச்சு சுபா, ஏன் சண்டை போட்டுக்கிறார்கள் என்று கேட்டேன். சண்டையெல்லாம் இல்லையக்கா, அப்படித்தான் பேசிக்கொள்வார்கள், சும்மாத்தான், நீங்க வாங்கோ என்று கூறினாள். அதற்கேற்ப அவர்கள் இருவரும் பழையபடியே ஒன்றுமில்லாதது போல் வந்து எங்களுடன் சேர்ந்து நடந்தார்கள். எனக்கிருந்த குழப்பமெல்லாம் இவ்வளவு கூட்டத்தை தாண்டி எப்படி விஐபிகள் பக்கம் போக போகிறோம் என்பதுதான். ஆனால் அங்கு நடந்ததை பார்த்தால் எல்லாம் தலைகீழாக இருந்தது. அங்கிருந்த முக்கிய நபர்களை சிவராசனுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது.
ஆனால் கட்சி பிரமுகர்கள்தான். அவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் சிவராசன். அப்படியே விஐபிகள் உட்காரும் இடத்திற்குள் தனுவை மட்டும் அழைத்து கொண்டு போனார். சுபாவும் நானும் அங்கிருந்த பெண்கள் பகுதியில் போய் உட்கார்ந்து கொண்டு இசை கச்சேரியை பார்க்கத் தொடங்கினோம். மேடையில் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார். சிவராசன் அங்கிருந்த கட்சிக்காரர்களுடன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்ததோடு ராஜீவ்காந்திக்கு மரியாதை செலுத்தும் விஐபிகளின் வரிசையில் கொண்டு போய் தனுவையும் முதலாவதாக நிறுத்திவிட்டு வேறு ஒரு பகுதியில் தூரமாக போய் நின்று கொண்டு அங்கிருந்த தலைவர்களிடமும் பேசிக் கொண்டிருந்தார். மக்கள் எல்லாம் ஆரவாரமாக இருந்தார்கள். விஐபிகளின் பகுதியில் போலீஸ் ஆங்காங்கே நின்றிருந்தது. முக்கிய தலைவர்கள் சிலர் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தார்கள். தலைவர் ராஜீவ்காந்தி இதோ வந்து கொண்டிருக்கிறார், வரப்போகிறார் என்று கூறியபடியே இருந்தார்கள். எல்லோரையும் போலவே நானும் ஆவலாக எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தேன். சுமார் 10-15 இருக்கும். ஆரவாரம் அதிகமாகியது. தலைவர் ராஜீவ்காந்தி வாழ்க என்று கோஷம் எழுப்பினார்கள். எட்டி பார்த்தேன், ஒன்றும் தெரியவில்லை. காரில் வந்து இறங்கிய தலைவர் அப்படியே நடந்து சாலையில் இருந்த அன்னை இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்று கொண்டிருப்பதாக அங்கிருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். மக்கள் கூட்டம் எழுந்து நின்று கொண்டதால் என்ன நடக்கிறதென்றே தெரியவில்லை. வெளியே சாலையில் கூட்டம் நகர்ந்து போன அசைவுகளும் அப்படித்தான் தெரிந்தது. சிறிது நேரத்தில் தலைவர் வந்துவிட்டார் என ஒலிபெருக்கியில் அறிவித்தபடியே இருந்தார்கள். கூட்டம் சிவப்பு கம்பள விரிப்பு பகுதியை நோக்கி அலைமோதியது. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. எனக்கு ராஜீவ்காந்தியை பார்க்க ஆர்வமாக இருந்தது. வா, முன்னே போய் நின்று பார்க்கலாம் என சுபாவை அழைத்தேன். வேண்டாம் என்று சுபா என் கையை இறுக பிடித்து கொண்டார். அப்படியே பிடித்து இழுத்தபடி அந்த இடத்தை விட்டு வெளியே நகர்ந்து சற்று தள்ளி தூரமாக போய் நின்று கொண்டார். என்னாச்சு சுபா, ஏன் என்று கேட்டேன். ஒன்றுமில்லை, பேசாமல் இருங்கள் என்றாள். என்னுடன் வாருங்கள் என மேலும் பின்னோக்கி கூட்டிச் சென்றாள். ஓ, கூட்டத்திற்குள் நுழைந்து மேடை அருகே போக முடியாது, அதனால் சுற்றி கொண்டு போகலாம் வா என கூப்பிடுகிறாள் என்று நினைத்தேன். நானும் அவள் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தேன். என் கையை இறுக்கமாக பற்றி பிடித்திருந்தாள். அது ஏதோ ஒரு செய்தியை சொன்னது. ஆனால் எனக்குத்தான் அப்போது புரியவில்லை. மக்கள் கூட்டம் மேலும் ஆர்ப்பரித்தது. தலைவர் ராஜீவ்காந்தி மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் என்பதை பார்க்க முடிந்தது.